ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இட்லிக்கு மாவு ஆட்டும் போது உளுந்து எவ்வளோ நேரம் ஊற வச்சு எப்படி ஆட்டினா மாவு நிறைய காணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மாவு நம்ம இந்த மாதிரி ஆட்டும் போது நல்லா இட்லி பந்து போல் நல்லா சாஃப்டாக சூப்பர் ஸ்பாஞ்சியாக நமக்கு கிடைக்கும். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் இட்லி மாவு அரைக்கிறதுக்கு அரிசிக்கு எவ்வளோ உளுந்து ஆட் பண்ணணும், வெந்தயம் எவ்வளோ ஆட் பண்ணணும், எப்படி மாவு அரைக்கணுன்ற பிகினர் ஸ்டெப்ஸ் ஃபுல்லாகவே நான் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்களுக்காக மேலே கார்ட்ஸ்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இட்லிக்கு மாவு அரைக்கும் போது உளுந்து நம்ம சேர்க்குறது தனியாக தான் சேர்க்கணும். அரிசி தனியாக, உளுந்து தனியாக தான் நம்ம சேர்த்து அரைக்கணும். அப்படி உளுந்து மாவு நம்ம அரைக்கிறதுன்றது ஒரு பெரிய டாஸ்க்னு கூட சொல்லலாம். உளுந்து மாவை நம்ம எவ்வளோ நேரம் நம்ம ஊற வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் ½ அன் ஹவர்லேருந்து மேக்ஸிமம் 2 ஹவர்ஸ் வரைக்கும். 2 ஹவர்ஸ்க்கு மேலே நம்ம எக்ஸீட் ஆகக்கூடாது. அப்படி 2 ஹவர்ஸ்க்கு மேலே எக்ஸீட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நமக்கு மாவு காணாமல் போயிடும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இட்லி ஊற்றும் போது அடங்கி போயிடும். நமக்கு பந்து மாதிரி இட்லி நல்லா புஃப்னு நிற்காது. இப்போ உளுந்து நல்லா ஊற வச்சாச்சு. பார்த்தீங்கன்னா 12:45க்கு நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைம் 2:45 ஆகுது. 2 மணி நேரத்துக்கு மேலே எக்ஸீட் ஆகக்கூடாது. இப்போ கிரைண்டர் ஓட விட்டு நம்ம உளுந்து எடுத்து நம்ம போட்டுடலாம். உளுந்து அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சிக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ, அதாவது ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ், 10 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ்ன்னு நம்ம தண்ணி தெளித்து நம்ம ஆட்டிகிட்டே இருக்கணும். சைடில் நம்ம ஸ்க்ராப் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் ஈவனாக அரைப்படும். நம்ம அரிசி ஆட்டுற மாதிரி தண்ணியை ஊற்றிட்டு போய் உட்காந்துக்கலாம் நம்ம நினைக்க முடியாது. உளுந்துக்கு 5 மினிட்ஸ் ஒன்ஸ், 10 மினிட்ஸ் ஒன்ஸ்ன்னு சொல்லிவிட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணி தெளித்து விட்டு நம்ம ஸ்க்ராப் பண்ணி விடணும். அப்போ தான் இந்த மாதிரி நமக்கு நல்லா நைஸாக மாவு கிடைக்கும். பாருங்கள், மாவு எந்த அளவுக்கு நல்லா நைஸாக வந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம ஆட்டும்போது நமக்கு நல்லாவே மாவு காணும். அதே போல் உளுந்தை ஃபஸ்ட்டு நம்ம ஆட்டிட்டு நம்ம அரிசி மாவு சேர்க்கும் போது கிரைண்டர் கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உளுந்து வலிக்கிட்டு இருக்கும். தண்ணி சேர்த்தாலும் நமக்கு அவ்வளோ சீக்கிரமாக கிரைண்டரை ஈஸியாக கழுவ முடியாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு உளுந்து மாவை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா அரிசி போடுங்க. உளுந்து மாவு ஃபஸ்ட்டு நம்ம ஆட்டிட்டு அரிசி போட்டால் தான் நிறைய மாவு காணும் நமக்கு. இப்படி தான் இட்லி மாவுக்கு உளுந்து ஊற வச்சு ஆட்டி எடுக்கணும். ஸோ நான் இதுக்கப்புறம் அரிசி போட்டு உப்பு போட்டு கரைச்சி பார்த்திங்கன்னா மாவு நல்லா புளிக்க விட்டாச்சு. ஸோ கரெக்டாக ஒரு 8 மணி நேரம், 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம், அதாவது கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி ஊற வச்சு எடுத்தால் போதும், சூப்பராக நமக்கு இட்லி கிடைக்கும். ஸோ நான் இட்லி ஊற்றி காட்டியிருக்கேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இட்லி பாருங்கள் எவ்வளோ சூப்பர் சாஃப்டாக நல்ல பந்து போல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நமக்கு நல்லாவே இட்லி கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் சாஃப்ட் இட்லிக்கு நிறைய டிப்ஸ் சொல்லி ஒரு வீடியோ தனியாக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கும் மேலே கார்ட்ஸ்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக இருக்குன்னு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நமக்கு அமேசான்லேருந்து சில உள்ளன் ப்ராடக்ட்ஸ், அதாவது இந்த வின்டர் சீசனுக்கு தகுந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் அனுப்பியிருந்தாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஸ்வெட் ஷர்ட்டு ஈடன் அண்ட் ஐவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட்லேருந்து ஒரு ஸ்வெட் ஷர்ட் அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ளூ கலர், நல்ல ஒரு ஐசி ப்ளூ கலர். அது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3/4 ஹேண்டோட ஒரு ரவுண்ட் நெக்கில் வருது. அண்ட் இங்கே பெருசாக ஒன்றும் டிசைன்ஸ் கிடையாது. இந்த ஸ்ட்ராப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க சைடில். அண்ட் நடுவில் பார்த்திங்கன்னா அந்த பேர்ல் அந்த இது மட்டும் வச்சுருக்காங்க. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு இதாக இருக்குது. அண்ட் இது நம்ம எடுத்து பார்த்தாலும் விழுகல, ஏன்னா அந்தளவுக்கு நல்லா டைப் பண்ணியிருக்கிறாங்க அதை. ஸோ சிம்பிளான ஒரு ஸ்வெட் ஷர்ட்டு. இது ஃபுல் ஹேண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹேண்டோட எண்ட்லேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் போட்டிருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. இது நீங்கள் சூப்பராக ஒரு ஜீன்ஸோடு நீங்கள் பேர் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கீழே ஹிப்புக்கிட்டையும் இந்த மாதிரி ஸ்ட்ரைப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ரவுண்ட் நெக்கு, சூப்பரான ஒரு ஸ்வெட் ஷர்ட்டு. இந்த ஸ்வெட் ஷர்ட் உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கு. போடும்போது அந்தளவுக்கு நமக்கு குளிர் தாங்குற அளவுக்கு இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை, பட் ஆனால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த வின்டர் சீசனுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஸ்வெட் ஷர்ட் தான். பேக் சைடில் ஃபுல்லாகவே ப்ளைனாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பேண்ட் தனியாக அனுப்பியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் கலர், ஒரு சூப்பரான ஒரு ஐஸ்கிரீம் பிங்க்கு. ஸோ அந்த ஐஸ்கிரீம் பிங்க் கலரில் ஒரு உள்ளன் பேண்ட் அனுப்பியிருக்காங்க. ஸோ சைடில் பாக்கெட் கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபுல் பேண்ட்டு. ஸோ இதில் உங்களுக்கு
நிறைய சைஸஸ் அவைலபிள் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு மொபைல் ஃபோன் வைக்கிற அளவுக்கு வந்து நமக்கு பேக்கெட் சைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பேக் சைடில் வந்து இதே போல் தான் இருக்கும், ஃபுல்லாகவே ப்ளைனாக தான் இருக்குது. நீங்கள் எது கூட வேணாலும் நீங்கள் பேர் பண்ணிக்கலாம். நான் ஆக்சுவலி வந்து வரும்போது இதுக்கு வந்து ஷர்ட்டும் வரும்னு நினச்சேன். பட் ஆனால் அந்த டிஷர்ட் கிடையாது, ஒன்லி வந்து இந்த உள்ளன் பேண்ட் மட்டும்தான் அனுப்பி வச்சுருக்காங்க. பட் எனிஹவ் வந்து பேண்ட் நல்லாவே இருக்குது, ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மென் அண்ட் உமன் 2 பேருமே போட்டுக்கிற மாதிரி ஹெட்டுக்கு வந்து அந்த வின்டர் கேப் கொடுத்துருக்காங்க. இது அந்தளவுக்கு எனக்கு ஒர்த்தாக தெரியல. இது வந்து வின்டர் கேப் தான், பட் ஆனால் அந்தளவுக்கு வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து குளிரை வந்து அடக்காது. ஏன்னா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உள்ளன் இருக்குல்ல, அது வந்து லேஸ் உள்ளனாக இருக்குது, ரொம்ப ஹெவியாக இல்லை. அதனால் வந்து குளிர் அவ்வளோவா வந்து நமக்கு அடக்கும்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு இருக்குது. பிளாக்ல கொடுத்துருக்காங்க, நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நான் எல்லாத்தோடைய ப்ரைஸுமே வந்து டிஸ்பிளேல கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நெக் மஃப்ளர். இது வந்து அதே போல் தான் இருக்குது, ரெண்டுமே வந்து காம்போவில் தான் வந்திருக்கு, நல்லா இருக்குது. ப்ரைஸ் டிஸ்பிளேல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ கேப் தான் ரொம்ப வந்து மொக்கையாக இருக்க மாதிரி இருக்குது, பட் ஆனால் நெக் மஃப்ளர் வந்து ஓரளவுக்கு வந்து தாங்கும், நல்லாவே இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 2 லோஃபா வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நல்ல ஒரு பிங்க் கலர் அண்ட் க்ரீன் கலரில் இருக்குது, ஃபேப் ஸ்கின் அப்படின்ற ஒரு பிராண்டில் இருந்து. ஸோ இது வந்து ஒரு பியூட்டி ப்ராடக்ட்லேருந்து நமக்கு வந்திருக்கு, ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு, நல்ல நுர வருது. நான் செக் பண்ணிவிட்டேன், யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், பிங்க் கலர் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் வந்து இதில் வந்து சாயமும் போல், சில லோஃபாலெலாம் வந்து பார்த்திங்கன்னா சாயம் போகும், இதில் அந்த மாதிரிலாம் கிடையாது. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது, பேபி ஸ்கின்னுக்கு ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். என்னோடய பையனுக்கு 7 வயசு ஆகுது, அவனுக்கு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ரொம்பவே நல்லாயிருக்கு. எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? எப்படி நல்ல நுர வருதா? சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இது நீங்கள் காட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அமேசான்லேருந்து இந்த ஒரு ஸ்கார்ஃப், ஒரு ஷால்வை மாதிரி அனுப்பியிருக்காங்க. எனக்கு எதுக்கு இது அனுப்பியிருக்காங்கன்னே தெரியல. இந்த ஷால்வெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதே கிடையாதுங்க, எத்தனையோ காலங்கள் ஆயிடுச்சு. எங்கள் தாத்தா யூஸ் பண்ணதோடு அவ்வளோதான். ஷால்வெல்லாம் எதுக்கு அனுப்பி வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஓகே, அனுப்பியிருக்காங்க, நம்மளும் வந்து பார்த்துடலாம். மெலீஸான ஒரு துணியில் இருக்குது, போட்டால் கண்டிப்பாக குளிர் அடங்கவே அடங்காது. சும்மா வந்து கெத்தாக இருக்குன்றதுக்காக நம்ம போட்டுட்டு போகலாம், அவ்வளோதான். ஸோ இவ்வளோ தான் வந்து இன்றைக்கான வீடியோ. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட. ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் கீப் ஆன் ஸ்மைலிங். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பாய்.